பத்தாதுங்கிற நிலைமையே இருக்காது. உங்களுக்குள்ள கொஞ்சம் பெருகிக்கொண்டே இருக்கும். கையை தட்டி. நீங்கள் வாங்குகிற சம்பளம் கொஞ்சம்தான், ஆனாலும் உங்கள் வீட்டில் ஒரு குறையும் இருக்காது, எதுக்கும் குறைவு இருக்காது. சாப்பாட்டுக்கு மட்டும் இல்லை, ஜனங்களை திருப்தியாய் அனுப்பினார். ஆமேன். ஆமாம், போதும் போதுங்கிற அளவுக்கு மீதம் எடுக்கத்தக்கதாக பெருக்கத்தை தேவன் ஏற்படுத்தினார். ஆமேன். ஆமாம், இந்த நல்ல காலை நேரத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் அப்படி தான் உங்களுக்கு சொல்கிறார். உங்கள் வீட்டில் இருக்கிறது கொஞ்சம்தான், ஆனாலும் தேவன் அதை பெருக பண்ணுவார். கொஞ்சம் காசு தான், ஆனாலும் நிறைவாய் நடத்துவார். ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, எல்லா நாளும் இங்கே நடந்தது ஃபங்க்ஷன் மட்டுமல்ல, ஃபங்க்ஷன் தான் வரப்போகுது. கையை தட்டி பஸ்கா பண்டிகைக்கு சமீபமாக போகுது. இனிமேல் தான் பண்டிகை நாள் வரப்போகுது. அதுக்கு முன்னாடியே இங்கே செழிப்பு. ஆமேன். ஆமாம், பண்டிகை மாத்திரமல்ல, எல்லா நாளிலும் உங்கள் வீட்டில் ஒரு பெருக்கத்தை பார்ப்பீர்கள். ஏனென்றால் இயேசு உங்களுக்குள்ளாக இருக்கிறார் என்பதை மறந்து விடாதீர்கள். ஆமேன்.